உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா முகம் வாட்டமா இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா. எதுக்குமா பொய் சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே உன் மனசுல என்ன இருக்குன்னு இந்த அப்பாவால புரிஞ்சுக்க முடியுமா? அப்பாவை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாம வெளியில தங்க வச்சு பாத்துக்கிறோமேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுமா. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் சரியாயிடும். நீ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டா எல்லாம் மாறிடுமா. எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போகுதுப்பா. அம்மா, வேலு திரும்ப வந்து தொந்தரவு பண்றானா? இல்லப்பா. அப்ப வேற என்னம்மா பிரச்சனை? நீ தங்கி இருக்கிற வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சுடுற, என்னம்மா ஆச்சு? ஏன் கண் கலங்குற? வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி நடக்குது? நான் தப்பே பண்ணாம ஒவ்வொரு தடவையும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்ல இந்த மாதிரி திருட்டு வேலை, ஏமாத்துற வேலையெல்லாம் நீ தானே பண்ணுவ? ஆண்டி, இவளை தவிர வேற யாரும் செயின் எடுத்துக்க மாட்டாங்க. இவ எல்லாத்தையும் திருடிட்டு போகதான் திரும்ப வீட்டுக்கே வந்திருக்கான். ஆன்ட்டி, இந்த செயின் சோஃபால இருந்துச்சு, யாருதுன்னு பாருங்க. நான் என்னைக்காச்சும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கேனா? இல்ல நீங்க தான் என்ன அப்படி வளர்த்திருக்கீங்களா? அந்த வீட்டுல நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்னு நம்பிதானம்மா நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இத பாருமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. இதுக்கு மேல நீ அங்க இருக்க வேண்டாம். அப்பா நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேம்மா, நீ வந்துருமா. இல்லப்பா, அவங்க என்ன திருடின்னு சொன்னதும் நான் அங்க இருந்து வந்துட்டா அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். நான் அங்கே இருக்கேன். யாருக்கோ நீ நல்லவன்னு நிரூபிக்க எதுக்கு நீ அங்க இருந்து கஷ்டப்படணும் சொல்லுமா? ஒரு தடவை உங்ககிட்ட ஒருத்தங்க பிரச்சனை பண்ணா கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதுக்காக அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும்? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வயசுலயும் என்னால வேலைக்கு போக முடியுமா? நான் உன்னை பாத்துக்கிறேன் சுடரு. நீ முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருமா. உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? இதுல என்னமா சிரமம் இருக்கு? நான் பெத்த பொண்ண இன்னொருத்தங்க திட்டத்தை பார்த்துட்டு என்னால எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? இல்லப்பா, நான் பாஸ்போர்ட்டுக்கும் விசாவுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அது நம்ம கைக்கு வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃபாரின் போயிடலாம். அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன்ப்பா. அது வரைக்கும் நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றியம்மா? ஏன் வேண்டாம்மா? அந்த வீட்டுல எதுக்காக இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத கஷ்டம்? இத நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தா கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்னம்மா? எனக்கு தெரியலப்பா, என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுக்குது. அஞ்சலி இருக்கா, என்னால அவளை விட்டு பிரிய முடியாது. ஒரு நாள் அவளை பார்க்கலனாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அபி, கவின், காவ்யா யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியல. என்ன உறவு, என்ன பந்தம்னே தெரியல. ஆனா மனசளவுக்கு அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.